நண்பர்களே, தேர்தல் 2024 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் 7ஆம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு வரிசையாக வர ஆரம்பித்து விட்டன. அதில் முக்கியமாக ஒரு 7-8 நிறுவனங்கள் எக்ஸிட் போல் எனப்படும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளன. அவை அனைத்தும் முழுக்க மறுபடியும் பாஜக ஆட்சிதான் அமையும் என்பதை அறுதியிட்டு கூறுகின்றன. பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு 3வது முறையாக, அதுவும் மோடி தலைமையிலான அரசு அமைவதை தவிர்க்க முடியாது என்பதை வலுவாகவே அவர்கள் கருத்தாக அந்த கருத்து கணிப்பில் ஊன்றி விதைத்துள்ளனர். ஆனால் இது பலருக்கும் அதிர்ச்சியான ஒரு ஆச்சரியமான விஷயம் கூட. அதாவது பாஜக அந்த கூட்டணி கட்சி சாராத மற்றவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயம் கூட. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, மோடி ரோட் ஷோ வடக்கையும் நடத்தினார், தமிழ்நாட்டிலையும் நடத்தினார், எல்லா இடங்களையும் நடத்தினார். ஆனால் அவருக்கு டைட் ஃப்ரேமில் வச்சு தான் அந்த கூட்டத்தை காட்ட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா லாங் ஃப்ரேம், அதாவது வைடு ஃப்ரேமில் விட்டாக்க கூட்டம் கம்மியாக இருக்கிறது தெரிஞ்சு போகு. இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் காலி சேர்களை காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி பிரியங்கா போகிற இடமெல்லாம் அப்படி அலைகடலென கூட்டம் திரண்டு நின்றுச்சு. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த பிரதமர் ராகுல் தான் அப்படின்னு நிலைநிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா அது இருந்துட்டு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கூட்டணி அமோகமாக வெற்றி வரும் அப்படின்னு சொல்லாட்டி கூட ஒரு கணிசமான, அதாவது அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் அந்த கூட்டணி பலம் பெறும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது அப்படியே தலைகீழாக மாறி இந்த எக்ஸிட் பூல் எல்லாமே நேர் எதிராக கருத்தை விதைச்சிருக்கு. அதுதான் இந்த காங்கிரஸ் இந்தியா கூட்டணி சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் ஒரு நடுநிலையாளர்களுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. உண்மையிலேயே இந்த கருத்து கணிப்பு சரிதானா, இல்லை இது கருத்து திணிப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் 4ஆம் தேதி மதியம் சாயங்காலத்துக்குள்ளே யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிட போகுது. அதுக்குள்ளே இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த கருத்து கணிப்பு சரிதானா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய சீட்டுகளை நம்ம ஷேர் பண்ணால் கூட கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் உண்மையில் அது இல்லை. இது கருத்து சுதந்திரம். கருத்து கணிப்புங்கிறது இருக்கக்கூடிய விஷயத்தை மக்கள்கிட்ட இருந்து அப்படியே எடுத்து கொடுக்க வேண்டிய கடமை ஒரு பத்திரிகையாளர்களுக்கு, ஊடகவியலாளர்களுக்கு இருக்குது. அப்படி எல்லாமல் இப்போ எல்லாமே கார்ப்பரேட் மயமாயிருச்சு. கார்ப்பரேட் மயம்னா என்னென்னா, அந்த காலத்தில் எல்லாம் பத்திரிகையாளர்கள் அவங்களே அவங்கவுங்க ஊழியர்களை, நிருபர்களை, ஆசிரியர் குழுவை அனுப்பிச்சு ஒவ்வொரு ஏரியாவிலையும் எக்ஸிட் போல் நடத்துவாங்க, கருத்து கணிப்பு நடத்துவாங்க, வாக்கெடுப்பு நடத்தி அதை கொண்டுட்டு முறையாக பரிசீலித்து அது எத்தனை ஓட்டு வாங்குச்சு, எத்தனை ஓட்டு நாங்கள் எடுத்தோம், தொகுதி வாரியாக எவ்வளவு, ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு, கிராமப்புறம் எவ்வளவு, நகர்ப்புறம் எவ்வளவு, இப்படியெல்லாம் நிறைய விவரணைகளை அதில் கொடுப்பாங்க. இப்போல்லாம் ஒரு 10-15 ஆண்டு காலமாக அப்படி இல்லை. முழுக்க இந்த கருத்து கணிப்பாளர்கள் கூட ஒரு தனி கார்ப்பரேட் மயமாயிட்டாங்க. அவங்க எல்லாமே அவுட் சோர்ஸில் வேலை செய்கிறாங்க. ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனம் கூட இன்றைக்கி கருத்து கணிப்பு நடத்துறதுக்கு ஒரு அவுட் சோர்சிங் கொடுத்துருது. அந்த அவுட் சோர்சிங் யாரோ எக்ஸ் அண்ட் ஒய் ஜெட் அப்படியான ஆட்கள் கிட்ட அதை வாங்கி அவங்களுக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கிடுது. அந்த தொகையை வாங்கிட்டு போய் அவங்க கருத்து கணிப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கருத்து கணிப்பு தான் இவங்கெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. 99% இதுதான் நடந்துட்டுருக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை கொஞ்சம் கவனமாக பார்க்க போகிறோம். இது அனுபவபூர்வமாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே நாடு முழுக்க மோடி அலை அடிக்குதா, ராகுல் அலை அடிக்குதா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே நம்ம போக போகிறோம். போன 2019 தேர்தலில் பிஜேபி மட்டும் 303 சீட்டு ஜெயிச்சிருந்தது. அது இப்போது வாய்ப்பே இல்லைங்கிறதா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற புள்ளி வரும். இந்த தேர்தலில் காங்கிரஸும் பிஜேபியும் நேரடியாக மோதி கொண்டு இருக்கிறது மட்டுமே 222 தொகுதி. அந்த 222 தொகுதியை மட்டும் முதல்ல பார்ப்போம். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், குஜராத்து, உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், கர்நாடகா, இந்த மாநிலங்களில் மட்டும் சென்ற முறை பிஜேபி ஜெயித்தது 198 சீட்டுகள். இந்த முறை அது பெரிய அளவில் குறைகிறது. அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இது நம்ம கருத்து கணிப்பில் எடுத்ததே ஒழிய இது எந்த இடத்துலையும் எக்ஸிட் போல் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் உங்களோட பார்வைக்காக இதை வைக்கிறேன். ராஜஸ்தான் 12 சீட்டுகள் பாஜக ஏற்கனவே எடுத்தது வேறு குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சென்ற முறை இங்கே இருக்கக்கூடிய 25 சீட்டில் 24 சீட்டு பிஜேபி தான் ஜெயிச்சிருந்தது. ஒன்று தான் காங்கிரஸ் வென்றிருந்தது. அடுத்தது மத்திய பிரதேசம், மொத்தம் 29 சீட்டு.
அதில் போன தடவை 28 சீட்டு பாஜக ஜெயிச்சிருந்தது, ஒரு சீட்டு மட்டும்தான் காங்கிரஸ் வசம் போயிருந்தது. இப்போ கண்டிப்பாக 6 சீட்டு குறையும் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற அரசியல் பார்வையாளர்களோட கணிப்பு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய இனத்துவேஷம், விவசாயிகளுக்கான பிரச்சனை, வியாபாரம் மந்தம், தொழில் தேக்கம், இன்னும் சொல்லப்போனால் வேலைவாய்ப்பின்மை, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஜாதி பிரச்சனை கூட அதுக்குள்ளே இருக்குது. அந்த அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் 10 ஆண்டு காலம் மோடி ஆண்டது போதும், அடுத்தது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்களெல்லாம் கருதுறதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மூலமாகவே தகவல்கள் அறிஞ்சு நம்ம பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த கணிப்பு. அடுத்தது சத்தீஸ்கரில் மொத்தம் 11 சீட்டு இருந்திருக்கு. 9 சீட்டு பிஜேபி எடுத்தது, காங்கிரஸ் 2 சீட்டு தான் எடுத்தது. அதில் இப்போ காங்கிரஸுக்கு 3 சீட்டு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. குஜராத்தில் மொத்தம் 26 சீட்டு, 26க்கு 26 தான் பிஜேபி ஜெயிச்சுது. இந்த தடவை 26க்கு 26 அது ஜெயிக்குன்னு தான் இந்த போல் நடத்தின இந்த நிறுவனங்கள் எல்லாம் தெரிவிக்குது. ஆனால் அப்படி இல்லை. அங்கேயும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி, கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி, கேரளாவில் இருக்கிற மாதிரி தொழில் சிக்கல் இருக்குது. அங்கேயும் விவசாயிக பிரச்சனை இருக்குது. ஆட்சி மாற்றம் வேணுங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட தலை தூக்கி இருக்குது. அந்த வகையில் 5 சீட்டு குறைஞ்சபட்ச காங்கிரஸ் வெல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஹரியானா 10க்கு 10 சீட்டு போன தடவை பிஜேபி ஜெயிச்சது. இப்போ காங்கிரஸ் ஸ்வீப் அடிக்கும் போல் அப்படிங்கிறதா உறுதியான தகவல். 10க்கு 10 சீட்டு போன தடவை பிஜேபி ஜெயிச்ச இடத்துல இந்த தடவை 10க்கு 10 சீட்டு காங்கிரஸ் தான் அடிக்குன்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம அவ்வளோ ஆசைப்படாட்டி கூட நம்ம ஒரு 4 சீட்டு கன்ஃபார்மாக அங்கே காங்கிரஸ் ஜெயிக்குங்கிறத வச்சுட்டா கூட இந்த கணிப்பு வேறு மாதிரி ஆகும். அஸ்ஸாம் மொத்தம் 14 சீட்டு, போன தடவை 9 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருந்தது, 3 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தது. இப்போ காங்கிரஸ் வசம் 6 சீட்டு வருங்கிறாங்க. நம்ம அதில் குறைஞ்சது ஒரு 4 சீட்டாவது ஜெயிக்கும் அப்படிங்கிறதா நம்ம பார்வையில் இருக்கிறது. கர்நாடகாவை பொறுத்தளவு 28 சீட்டு போன தடவை இருந்ததில் ஒரு சீட்டு மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சது, ஒரு சீட்டு சுயேட்சை ஜெயிச்சது, 26 சீட்டு பிஜேபி ஜெயிச்சது. இப்போ 22 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்குங்கிறாங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்பில் வந்திருக்கிறது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஸ்வீப் அடிக்கிற மாதிரி, அதாவது ஒரு 2 சீட்டு கூட காங்கிரஸ் வர்றதுக்கான சூழல் இல்லைங்கிறதா அது தெரிவிக்கிறதா இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க காங்கிரஸ் 15 சீட்டு உறுதியாக ஜெயிக்குங்கிறாங்க. அது எப்படிங்கிறது நாளானிக்கு இந்த தேர்தல் முடிவு வரும்போது தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா 17 சீட்டு மொத்தம். காங்கிரஸ் போன தடவை 3 சீட்டு ஜெயிச்சது, பிஜேபி 4 ஜெயிச்சது. காங்கிரஸ் 11 to 13 இப்போ வரும்னு சொல்கிறாங்க. விஆர்எஸ் போன தடவை அதிகமாக மெஜாரிட்டியில் நிறைய சீட்டு ஜெயிச்சிருக்கிறது இந்த தொகுதியில், இந்த மாநிலத்தில் குறிப்பிடத்தக்க விஷயம். அதுக்கு அடுத்தது வடகிழக்கு மாநிலங்களை எடுத்துட்டோம்னா உத்தரகாண்டில் 5 சீட் இருக்குது. போன தடவை காங்கிரஸ் பூஜ்ஜியத்தில் தான் இருந்தது. இந்த முறை 3 சீட்டாவது காங்கிரஸ் கன்ஃபார்மாக வருங்கிறாங்க. இமாச்சல் பிரதேசத்தில் 4 சீட் இருக்குது, 4க்கு 4 போன தடவை பிஜேபி ஸ்வீப் அடிச்சது. இப்போ காங்கிரஸ் வசம் கண்டிப்பாக 2 வருங்கிறாங்க. 22 சீட்டு யூனியன் பிரதேசங்களில் மட்டும் இருக்குது. பிஜேபி 17 to 18 சீட்டு போன தடவை ஜெயிச்சிருந்துருக்காங்க. இப்போ காங்கிரஸ் அதில் 10 சீட்டை அபகரிச்சுக்கும்னு சொல்கிறாங்க. அந்த 10 சீட்டு இல்லாட்டி கூட 5 சீட்டு கன்ஃபார்மாக இவங்களுக்கு தான் வருங்கிறது அடுத்த கணக்கு. இது எல்லாம் நேருக்கு நேர் காங்கிரஸும் பிஜேபியும் மோதிக்கொள்ளக்கூடிய தொகுதிகளில் தான் நம்ம கணக்கு சொல்லியிருக்கிறோம். இது தவிர பஞ்சாபில் 13 சீட் இருக்குது. போன தடவை பிஜேபி 4 எடுத்தாங்க, இப்போ 4 சீட்டு வராதுங்கிறாங்க. டெல்லி பொறுத்தளவு 7க்கு 7 போன தடவை பிஜேபி எடுத்தது. இந்த தடவை கெஜ்ரிவால் பிரச்சனை அதெல்லாம் எப்படின்னு தெரியும். அந்த 7க்கு 7 கண்டிப்பாக இந்த தடவை காங்கிரஸ் தான் வருங்கிறாங்க. அப்படியே போனால் 1 போகலாம். மொத்தம் 6 சீட் கண்டிப்பாக டெல்லியை பொறுத்தளவு காங்கிரஸுக்கு கெஜ்ரிவால் அதாவது இந்தியா கூட்டணிக்கு தான் வருங்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவு 80 சீட்டு மொத்தம், 72 சீட்டு பிஜேபி ஜெயிச்சது, 6 சீட்டு பிஎஸ்பி ஜெயிச்சது, 1 காங்கிரஸ் அப்போ வந்திருந்தது. ஆனால் இப்போ இந்த முறை பிஜேபி 45 சீட்டு வர்றதே கஷ்டங்கிறாங்க. 45 இல்லை 55 கூட அது வரலாம், மீதி வர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லைங்கிறாங்க. விலைவாசி உயர்வு,
ராஜ்புத் சமூகத்தை வந்து ஒரு அவமதிக்கிற விதமாக சமீபத்தில் அமைச்சர் பேசுனது, இந்த பிரச்சனையெல்லாம் அங்கே விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதுதான் கடும் எதிர்ப்பு அங்கே மாறி இருக்கு. அதுதான் பிரியங்கா காந்தியும் ராகுலும் அங்கே போகிற இடங்க பூராமே கூட்டம் ஜகஜோதியாக வந்திருக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்குது. அதனால் ஊபி மக்கள் எப்போவே வந்து முழுக்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. 35 சீட்டு கன்ஃபார்மாக காங்கிரஸுக்கான வாய்ப்பு தான் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பீகாரை பொறுத்தளவு 40 சீட்டு, போன தடவை 39 சீட்டு ஜெயிச்சிருக்குது பிஜேபி கூட்டணி. இந்த தடவை அதற்கான வாய்ப்பு 70% இல்லைங்கிறாங்க. 20 சீட்டு பிஜேபி வந்தாலே பெரிய விஷயம். காங்கிரஸ் பொறுத்தளவு 12 சீட்டு கன்ஃபார்மாக வருங்கிறாங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சிக்குள்ளே உட்கட்சிக்குள்ளே பிரச்சனை பண்ணி அதை உடைச்சது பாஜக அப்படிங்கிறதுல அந்த கோபம் இன்றைக்கே அங்கே வந்தது மக்கள் மத்தியில் இருக்குது. கடுங்கோபம் வணிகர் மத்தியிலேயே ரொம்ப இருக்குது. எஸ்சி எஸ்டி கிட்ட இன்னும் இருக்குது. எஸ்சி எஸ்டி கிட்ட இன்னும் கடுமையான அதிருப்தி இருக்குது. இந்த வகையில் பிஜேபிக்கு 13 தொகுதி வரை ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு குறைவு தான் அப்படிங்கிறாங்க. இப்போ ராஜஸ்தானில் போன தடவை பார்த்தா ராஜஸ்தானில் 8 சீட்டு, மத்திய பிரதேசத்தில் 5 சீட்டு, சத்தீஸ்கரில் 3 சீட்டு, உத்தரப்பிரதேசத்தில் 4 சீட்டு, உத்தரகாண்டில் 2 சீட்டு, ஹரியானாவில் 5 சீட்டு, உத்தரப்பிரதேசத்தில் 7 சீட்டு, அஸ்ஸாமில் 3 சீட்டு, வடகிழக்கு மாநிலங்களில் 5 சீட்டு, பீகாரில் 3 சீட்டு, மகாராஷ்டிராவில் 4 சீட்டு, கர்நாடகாவில் 15 சீட்டு, இப்படியெல்லாம் கணக்கு போட்டால் மொத்தம் 67 சீட்டுகளை பாஜக போன தடவை வாங்கினதுலேயே இழக்குது. அதாவது 303 சீட்டில் 67 சீட்டுகளை இழக்குது. அப்படி இழக்கும்போது அது 67 சீட்டுகள் கூட போட வேண்டாம், அதில் 50 சீட்டுன்னு போட்டால் கூட 253 சீட்டுகள் தான் பிஜேபிக்கு தனிப்பட்ட முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு. இது மட்டுமல்ல, இது காங்கிரஸோட கணக்கில் மட்டுமே. அடுத்து அகிலாஷ் யாதவ், லாலு பிரசாத், சிவசேனா, உத்தரவு தாக்கரே, சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ், ஆம் ஆத்மி, இப்படியான கட்சிகளுடைய இதில் பிரிக்கக்கூடிய சீட்டு மட்டுமே 50 சீட்டு காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொத்தத்தில் கணக்கு பார்த்தா 253 50 போனால் 203 சீட்டு மொத்தம் காலியாக 203 சீட்டு தான் பாஜக தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய வேறு எந்த வகையிலையும் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு குறைவுங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ராமர் கோயில் இஷ்யூ, இந்துத்துவா பிரச்சனை, இது எல்லாமே அதரப்பழசான விஷயங்களாக போச்சு. இப்போ வந்து மக்களுக்கு தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. இந்த அடிப்படையில் தான் இப்போது தேர்தல் கணிப்பை பொறுத்தளவு முழுக்க பாஜகவுக்கு எதிரலை, அது மோடிக்கு எதிர்ப்பலைங்கிறது ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான எக்ஸிட் போல் ஏன் வருது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். இந்த பெரும்பாலான ஊடகங்கள்னு சொல்ல முடியாது, அது எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிகளை வச்சு தான் இன்றைக்கி வந்து இந்த கருத்து கணிப்புகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறதே ஒழிய வேறொன்றும் இல்லை. அதை கூட ரொம்ப தெளிவாக ராகுல் காந்தி நம்ம இந்த ட்வீட் பக்கத்தில் இன்றைக்கி போட்டிருக்காரு. இதுக்கு முழுக்க மோதியுடைய கருத்து கணிப்பை ஒழிய இது மக்களுடைய கருத்து கணிப்பு அல்லன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வடநாட்டு ஊடகங்கள், பல ஊடகங்கள், இந்தி ஊடகங்கள் வந்து பல்வேறுபட்ட எக்ஸிட் போல்களை எடுத்து இது வந்து தவறானதுங்கிறத வெளிப்படுத்தி காட்டிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். வடநாட்டிலிருந்து ஒரு நடத்தக்கூடிய ஒரு ஏஜென்சி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை சேர்ந்த ஒரு ஊடகர் நம்மக்கிட்ட வந்திருந்தார். தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுங்கிறத கள நிலவரத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தார். அது ஃப்ளைட்டில் வந்து இறங்கினார். ஒரு நல்ல ஒரு உல்லாசமான நல்ல ஸ்டார் ஹோட்டலில் தங்கினார். தங்கிட்டு ஒரு கார் பிடிச்சிட்டாரு. அவர் கேட்ட கேள்வி 2 தான். 2-3 பேர்த்துக்கிட்ட கூட்டிகிட்டு போக சொன்னார். நானும் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சொல்கிற விஷயங்களை அவர் காது கொடுத்து கேட்டாரான்னு தெரியாது. அவரை பொறுத்தளவு 2 தொகுதி பார்க்குறதுக்கு தான் வந்தார். மீதி எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுக கூட்டணி தான் வருங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் மற்றதை பற்றி சொல்ல வேண்டாம். கோயம்புத்தூர் எப்படி இருக்குது, கன்னியாகுமரி எப்படி இருக்குது, இந்த 2 விஷயத்தை பார்க்க வந்தேன்னாரு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கான வாய்ப்பு எப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. இதே மாதிரி கன்னியாகுமரி போனார். கன்னியாகுமரியில் அங்கே என்ன கேட்டாருன்னு தெரியாது. 2 நாள் 2 தொகுதி பார்த்தாரு. ஒட்டு மொத்தமாக அவங்க மைண்ட் செட் வந்து என்னென்னா முழுக்க
தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுக தான் வெற்றி பெறும்னு நீ போட்டுக்க அப்படிங்கிற அளவுக்கு அது முடிவுக்கு வந்த விஷயமா இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த 2 தொகுதியை மட்டும் கணித்து ஒரு 5 தொகுதியாவது பாஜகவுக்கு சாதகமான தொகுதியை அவங்க எழுதணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே அவங்க வந்த மாதிரி தெரிஞ்சுது. இப்படியான கருத்து கணிப்பு கார்ப்பரேட் கம்பெனிகள் நிறுவனங்கள் நிறைய உலாவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்னுடைய பத்திரிகை அனுபவத்தில் இன்றைக்கி ஒரு 25 வருஷ கால பத்திரிகை அனுபவத்தில் இந்த மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்த கருத்து கணிப்பு நடத்துனதெல்லாம் இப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம பார்க்குறோம். இது உச்சபட்சத்தில் போயிட்டுருக்கே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இது உண்மையிலேயே அசலான மக்கள்கிட்ட, அதாவது வாக்கு சாவடியில் ஓட்டு அளித்து விட்டு வெளியே வரக்கூடிய மக்களிடம் அந்த ஈரம் உலர்வதற்கு முன்பு நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படின்னு கேட்டு ஒரு துண்டு சீட்டு கொடுத்து டிக் பண்ண சொல்லி வாங்கி போடுறது, அல்லது அவங்க வாய்மொழியாக கேட்டு சொல்லிக்கிறது. அப்படி சொல்கிறது கூட உண்மை சொல்ல மாட்டாங்கங்கிறதா ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த நிலைமை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குங்கிறது வந்து நான் யாருக்கு போட்டேங்கிறது மிக ரகசியமானது. யாருக்கு போட போகிறேங்கிறதையும் சொல்கிறதில்ல, யாருக்கு போட்டேங்கிறதையும் சொல்ல போகிறதில்ல. இதை இன்னும் சொல்லப்போனால் பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்கறது கூட யாரும் முன் வர்றதில்லைங்கிறதா உள்ள நிலைமை. இதில் இத்தனை பேர்த்துக்கிட்ட எப்படி இவங்க கருத்து கணிப்பு நடத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நம்ம சொல்கிறோம் ஒரு தொகுதிக்கு 100 சாம்பிள்ங்கிறது 20 லட்சம் வாக்காளர்களை தீர்மானிக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு 100 சாம்பிள், அதாவது ஒரு பத்திரிகையில் ஒரு ஊடகத்தில் ஒரு விஷயத்தை மக்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு தகவலை நிதர்சனமான உண்மையோடு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 100 சாம்பிள் எடுத்து இந்த மாதிரியான கருத்து கணிப்பு கொடுக்கறதா காலங்காலமாக இருந்துட்டு வந்து இன்றைக்கி அது ஒரு தொழில் மயமாகி நிறுவனமயமாகி இருக்கிறதுனால இந்த கருத்து கணிப்பெல்லாம் சரியா தவறா அப்படின்னு வந்து நம்மளால் எந்த இடத்துலையும் அனுமானிக்க முடியல. 2014 தேர்தலில் 2019 தேர்தலில் எது நடந்ததோ அதுதான் இப்போவும் நடக்கும் அப்படிங்கிற எண்ணப்போக்கில் தான் கருத்து கணிப்பாளர்கள், அதாவது கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாம் செயல்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழ்நாட்டு அரசியல் 1980களிலிருந்து பார்த்தா மத்தியில் எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அந்த கட்சிக்கு ஃபேவராக தான் ஓட்டளிச்சிருந்துருக்காங்க தமிழ்நாட்டு ஜனங்களை பொறுத்தளவு. 1980 பாருங்கள், திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் அமைஞ்சு அமோக வெற்றி பெற்றுச்சு. காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சி அமைச்சது. 84 அதிமுக காங்கிரஸும் கூட்டணி அமைச்சது. 84 காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சி அமைச்சது. 89 அப்பவும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் கூட்டணி அமைச்சது, அதிமுகவோட கூட்டணி அதுதான் அங்கேயும் மத்தியிலேயே ஆட்சி அமைச்சது. இப்படி வரிசையாக பார்த்தா 1997 98 கூட வாஜ்பாய் கவர்மெண்ட் அமையும் போது கூட இங்கே அதிமுக கூட கூட்டணி வச்சது, வாஜ்பாய் கவர்மெண்ட் அங்கே அமைஞ்சது. அதுக்கு அடுத்தது வந்து 99 அதே வாஜ்பாய் பிஜேபி கூட திமுக கூட்டணி வச்சது, அங்கே வாஜ்பாய் அரசாங்கம் அமைஞ்சது. 2004 தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான வெற்றியை தந்த, அதாவது 40க்கு 40 தொகுதி ஜெயித்த திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் அமைஞ்சது. அவங்க தான் அங்கே கூட்டணி மந்திரி சபையாக காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி 2004 நடந்தது. 2009 பெரும்பான்மையான சீட்டு திமுக கூட்டணியும் காங்கிரஸுக்கும் தான் கிடச்சிது. 2009 காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்தது. 2014 தொடங்கி தான் இன்னைக்கு வரைக்கும். இப்போ 2014 முழுக்க அதிமுக ஜெயிச்சது இங்கே. ஆனால் அங்கே ஆட்சி அமைஞ்சது மோடி தலைமையிலான ஆட்சி. 2019 இங்கே திமுக முழுக்க ஜெயிச்சது, அங்கே மோடி தலைமையிலான ஆட்சி. இங்கே 2024 என்ன நடக்கும்? நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்கள் ஆளுங்கட்சி எம்பிக்களாக இருப்பாங்களா, எதிர்க்கட்சி வரிசையில் அமைப்பாங்களா, எல்லாம் நாளானிக்கு காலையில் தெரிஞ்சிரும். நன்றி, வணக்கம்.